நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். 153 இலங்கையர்களுடன் ஆஸ்திரேலியா பயணித்த படகிற்கு நேர்ந்தது என்ன? அடுத்த தேர்தல் எதுவாக இருக்க முடியும்? ජනවාරි විවරවාරිතනකොට මේ ජනාධිපතිවරණය එනවා. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணி விமர்சனம். ආණ්ඩු උත්සාහ කරමින් ඉන්නවා තමන් සිංහල බෞද්ධ කියලා පෙන්නන්න. නමුත් මම දන්නේ අපේ රටේ ජනතාව තේරුම් ගන්න ආණ්ඩුව මේ කරන්නේ වංචාවක්. தொடர்ந்து பிரதான செய்திகளோடு கலையகத்தில் கோகுல்நாத் மற்றும் சந்திரிகா ஆறுமுகம். நன்றி அமர். நாட்டில் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் 153 பேருடன் பயணித்த படகு கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் நிர்கதிக்குள்ளாகியதாக தகவல்கள் பதிவாகி தற்போது சில நாட்கள் கடந்துள்ளன. எவ்வாறாயினும் காணாமல் போன படகு மற்றும் பயணிகள் தொடர்பில் ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வெளியிடப்பட்ட வண்ணம் உள்ளன. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். அலுத்கம சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா விமர்சித்தார். தற்போது அரசாங்கத்தின் இரண்டாம் கட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முதலாம் கட்டமாக அலுத்கம தர்கா நகர் பகுதிகளில் தீ வைக்கப்பட்டது. தற்போது இரண்டாவது கட்டமாக இரண்டாவது படையணி மற்றும் உத்தியோகபூர்வ படையணியை அனுப்பி அவற்றை துப்புரவு செய்து மீள வீடுகளை கட்டுகின்றனர். கொலை செய்வதும் இந்த அரசாங்கம், மரண சடங்கை செய்வதும் இந்த அரசாங்கம். அவ்வாறான ஒரு அரசாங்கம் தான் இது. தாம் சிங்கள பௌத்தம் என்று காண்பிக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. ஆனால் அரசாங்கம் நயவஞ்சகமாக செயற்படுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்வர். அவ்வாறு இல்லை என்பதற்கு கடந்த தினங்களில் இருந்து சிறந்த உதாரணத்தை காட்டலாம். கண்டியில் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் காற்பந்தயம் வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. 3 மகாநாயக்க தேரர்களும் இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். மகாநாயக்க தேரர்களின் கோரிக்கையை செவிமடுத்து அதனை நிறுத்தினார்களா? சிங்கள பௌத்த அரசாங்கம் என்று கூறுகின்ற அரசாங்கம், பௌத்த மதத்தை மதிக்கின்ற அரசாங்கம் இதனை நிறுத்தவில்லை. முழு நாட்டிலும் இந்த அரசாங்கம் நயவஞ்சகத்துடன் செயற்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தின் அதிகளவான செயற்பாடுகள் ராணுவ நடவடிக்கையுடன் தொடர்பு பட்டுள்ளமையினால் எதிர்காலத்தில் ஓர் ராணுவ ஆட்சி ஏற்படுமா என்பதில் சந்தேகம் உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இதனை கூறினார். அது காணாமல் போன ஆட்களை கண்டறிதல், யுத்தத்தில் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்கள், யுத்த குற்றச்சாட்டுகள், இவை போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் தானாக முன்வந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என பல தடவை சொல்லப்பட்டது. ஆனால் இலங்கை அரசாங்கம் செய்யவில்லை. மாறாக இலங்கை அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, இந்த யானை தண்ட தலையில் தானே மண்ணை எள்ளி கொட்டுறது. இதே போல தான் இந்த பாராளுமன்ற தீர்மானமாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிற்பாடு முஸ்லீம் மக்களுக்கு மேலே கட்டவிழ்த்து விடப்பட்ட இன விரோத செயற்பாடுகள், அது பல்வேறுபட்ட இடங்களிலேயும் அவர்கள் ஆரம்பத்திலே அது பள்ளிவாசல்களை உடைக்கிறதுல தொடங்கி அது கடைசியாக வந்து அவர்களுடைய வியாபார ஸ்தலங்களை அழித்தொழிக்கிறதுல அளவுக்கு அது முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. அது மாத்திரமில்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்பது இன்றைக்கு அவர்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு போக இருக்கிறதாக பேசப்படுகிறது. ஆனாலும் கூட இலங்கை அரசாங்கம் அதனுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அது பாராளுமன்ற அல்லது ஜனநாயக முறையிலான வழிமுறைகள் தோல்வி கண்டால் அவர்கள் ஒரு இராணுவ ஆட்சிக்கு போக மாட்டார்கள் என்பதும் அல்ல. அதற்கான ஆயத்தங்களையும் கூட அவர்கள் செய்யணும். முக்கியமாக வடக்கு மாநிலத்திலே இருக்கலாம் அல்லது ஏனைய இடங்களிலே இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இராணுவ விடயங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும், மாணவர்களுக்கு வந்து
லீடர்ஷிப் ட்ரைனிங் கொண்டு சொன்ன பேரில் வந்து இராணுவ பயிற்சி கொடுப்பதும் அல்லது பிரின்சிபல்மாருக்கு வந்து அவர்களுக்கு மேயராகவும் கேர்னலாகவும் அவர்களுக்கு டெசிக்னேஷன் கொடுப்பதும், யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்களை யுவதிகளை அவர்கள் இராணுவத்தில் இணைப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்வதும், இராணுவத்தில் இணைப்பதற்கு இராணுவத்தில் தன்னை பிடிச்சு கொண்டு போயிடுவினம், இராணுவத்தில் சேர்றதுக்கு பயத்தில் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய பல பொம்பளை பிள்ளைகள் இடம் மாறி போய் வேறு இடங்களில் இருக்கணும். அங்கே இருந்தால் தாங்கள் வந்து இராணுவத்தில் பலாத்காரமாக இணைக்கப்படலாம் என்ற பயத்தில் அவர்கள் வேறு இடங்களில் போயிருக்கிற நிலைப்பாடுகள்லாம் இருக்கு. அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை கட்டியெழுப்புவோம் அமைப்பு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளியாகியுள்ளன, இணையதளங்களில் வெளியாகின. அதன் காரணமாகவே இணையதளங்களுடன் கோபித்துக் கொண்டுள்ளன. அதன் காரணமாகவே இதற்கு சிக்கலை ஏற்படுத்த முயல்வதாக உப்புல் ஜெயசூரிய கூறியுள்ளார். அனைத்தையும் அவதானிப்பதற்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறுகின்றனர். இணையதளங்களை தடை செய்வதற்கு தயாராகின்றனர். அனைவருக்கும் முன்பாக தயாராக இருக்கின்றனர். சமூக வலைதளங்களில் இருப்பவற்றை சிறந்த முறையில் எடுப்பதாக மோடி தெரிவிக்கின்றார். அவற்றை எடுத்துக்கொண்டு நான் எனது நாட்டை முன்னோக்கி எடுத்துச் செல்வேன் என்று கூறுகின்றார். சமூக வலைதளங்கள் வெளியாவதை பொறுக்க முடியாத அளவிற்கு அரசாங்கம் சென்றுள்ளது. உலகத்திலும் உங்களுக்கு தெரியும், நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி அல்ல, ஆனால் மனிதன் நாயை கடித்தால் அது செய்தியாகும். அந்த மாதிரியான செய்திகள் இப்பொழுது இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக விசேடமாக போலீஸ் துறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே போலீஸ் துறை எடுத்துக்கொண்டால் கப்பம் வாங்கிய போலீஸ் சிரேஷ்ட ஒரு அதிகாரி ஒருவர் இப்பொழுது சிறைச்சாலையிலே கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றார். கப்பம் வாங்குதலை தடுக்க வேண்டிய போலீஸ் அதிகாரி கப்பம் வாங்கிய குற்றச்சாட்டில் பேரிலே கம்பி எண்ணி கொண்டிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, வெள்ளை வேன்களிலே கடத்தப்படுபவர்களை கண்டுபிடித்து குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டிய போலீஸ்காரர்கள் குருநாகலை உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலே 2 போலீஸ் அதிகாரிகளை வெள்ளை வேனை கடத்தி கொண்டு போனார்கள். இப்பொழுது பார்த்தால் தென் கடுகதி சாலையிலே கடமை செய்த போக்குவரத்து போலீசார் ஒருவர் எதிராக ஒரு பிரதி அமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். ஹபுதலை பெரகல பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெரகல வெள்ளபாய பிரதான வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சுமார் 35 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதியை கடந்த 2 தசாப்த காலங்களாக புனரமைக்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கொஸ்லாந்தி நகரிலிருந்து பெரகலை வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பெரகலை முச்சந்தையில் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதி போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவிற்கமைய இவர்கள் வீதியின் இருமரங்கிலும் நின்று தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு பண்டாரவளை மாநகர சபை மேயர் சமிந்த விஜயஸ்ரீ வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். அவ்வாறாயினும் தமது போராட்டத்திற்கு எந்த ஒரு தரப்பில் இருந்தும் சாதகமான பதில் கிடைக்காத பட்சத்தில் மக்கள் பதுளை கொழும்பு பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். இதன் போது 100க்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதன் காரணமாக சுமார் 1 மணித்தியாலத்திற்கும் அதிகமான நேரம் வாகன போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். எவ்வாறாயினும் போலீசார் தலையிட்டு ஆர்ப்பாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இது இவ்வாறு இருக்க இந்த வீதியை சீர் செய்ய கோரி நேற்றைய தினம் பெரகலை நகரத்தில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு, ஏறாவூர் மற்றும் லிந்துலா ஆகிய பகுதிகளில் தூக்கில் தொங்கிய நிலையில் 2 சடலங்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஏறாவூர் கிரான் பிரதேசத்தில் மரமொன்றில் தொங்கிய நிலையில் காணப்பட்ட சடலத்தை போலீசார் இன்று காலை மீட்டுள்ளனர்.
கிரான் பிரதேசத்தை சேர்ந்த 40 வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் ஏறாவூர் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை லிந்துலை மிளகுசேனை பகுதியில் உள்ள வீடொன்றில் 16 வயதான மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் தற்போது லிந்துலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் லிந்துலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இன்று காலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. A9 வீதிக்கு அருகில் குறித்த சடலத்தினை போலீசார் மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் மாரடைப்பு காரணமாக லாரியில் இருந்து கீழே வீழ்ந்து மரணம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கண்டி பல்லேக்கல பகுதியைச் சேர்ந்தவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். 35 வயதான குறித்த நபர் கிளிநொச்சியில் சாரதியாக பணியாற்றியவர் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்ததாக நடைபெறவுள்ள தேர்தல் இது. தற்போது இந்த விடயம் அரசியல் மேடைகளின் பிரதான தலைப்பாக மாறியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சர்கள் இருவர் வேறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். முதலில் எனது மாகாணமான ஊவா மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும். ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை என்னால் தீர்மானிக்க முடியாது. முதலில் ஊவா மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த தேர்தல் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கின்றது. அவர்தான் அது குறித்து தீர்மானிக்க வேண்டும். ஜனாதிபதி வரணே තමයි එන්නේ. அடுத்த ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். இந்த ஜனாதிபதி முறை மாற்றப்பட வேண்டும் என்பதனை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். அதை மாற்றுவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. அதில் மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த அரசாங்கத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஜனாதிபதிக்கும் பாதிப்புகள் இல்லை. මේක තියෙන්නේ දේශපාලනඥයන් අතර විතරයි. නමුත් ඒක වෙනස් කිරීමට අපි විරුද්ධ නැහැ. නමුත් ඒක වෙනස් නුනායි කියලා මේ ආණ්ඩුවට පාඩුවක් නෑ, ජනාධිපතිතුමාට පාඩුවක් නෑ. வவுனியா நகரசபையின் முன்னாள் சிற்றூழியர்கள் ஆரம்பித்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. 12 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இந்த தொழிலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 7 சிற்றூழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு வவுனியா நகரசபையின் அட்டவணைப்படுத்தப்படாத முன்னாள் ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா நகரசபை முன்னாள் ஊழியர்களின் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு இன்று சென்றிருந்த வடமாகாண சுகாதார அமைச்சர் டாக்டர் ப சத்தியலிங்கம் அவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு எதிர்வரும் 11ஆம் தேதிக்குள் தீர்வு ஒன்றை வழங்குவதற்கும் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள 3 அடங்கிய குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக மாகாண சுகாதார அமைச்சர் உறுதியளித்தார். அமைச்சரின் வாக்குறுதியை அடுத்து நாளாந்தம் 7 பேர் 3 மணித்தியாலங்கள் முக்கியமான இடங்களில் உள்ள கழிவுகளை அகற்றுவதாகவும் தமக்கான நிரந்தர தீர்வு வழங்கப்படும் வரையில் போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். அதிகரித்து வரும் மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பெண்கள் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மாவட்ட செயலகம் வரை அவர்கள் பேரணியாகவும் சென்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 45 மாதர் அபிவிருத்தி சங்கங்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் ஆரம்பமாகிய ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான பெண்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் வரை பேரணியாக சென்றனர். மாவட்ட செயலக நுழைவாயில் போலீசாரினால் பேரணி தடுக்கப்பட்டதை அடுத்து அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் குறித்த இடத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸிடம் மகஜர் ஒன்றை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையளித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மதுபான பாவனையினால் புற்றுநோய், வீதி விபத்துக்கள் மற்றும் வறுமை என்பவை அண்மை காலமாக அதிகரித்து வருவதாக அந்த மகஜரில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமது பிள்ளைகளை கொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் யாட்டியாந்தோட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை அம்பிலிப்பிட்டிய பிரதேசத்தில் தனது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
யட்டியாந்தோட்டை விஓயா தோட்டத்தைச் சேர்ந்த 33 வயதான ஒருவர் தனது 2 பிள்ளைகளையும் கொலை செய்துள்ள குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். 7 வயதான பெண் பிள்ளையொன்றும் 3 வயதான ஆண் பிள்ளை ஒன்றுமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளன. 2 பிள்ளைகளும் தனது தந்தையுடன் யட்டியாந்தோட்டை விஓயா தோட்டத்தில் லயன் அறையொன்றில் வசித்து வந்துள்ளதாக போலீசார் கூறினர். பிள்ளைகளின் தாயார் மத்திய கிழக்கு நாடொன்றுக்கு பணிப்பெண்ணாக சென்றுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த அவசர அழைப்பொன்றை அடுத்து போலீசார் 2 பிள்ளைகளினதும் சடலங்களை மீட்டுள்ளனர். இந்த பிள்ளைகளின் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். இதேவேளை எல்பிட்டிய மொரக்கெட்டிய பிரதேசத்தில் தனது மனைவியை கொலை செய்த பின்னர் கணவரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று மாலை 6 மணி அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவர் தனது மனைவியை கூறிய ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளார். 48 வயதான பெண் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் 50 வயதான கணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர்களுக்கு 24 வயதான பெண் பிள்ளையொன்றும் 18 வயதான ஆண் பிள்ளையொன்றும் உள்ளதாக போலீசார் கூறினர். குடும்ப பிரச்சனைகளுக்கு கொலை ஒருபோதும் தீர்வாக அமையாது என மனநல வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். தாய் வெளிநாடு போன பின் கூட கணவனுக்கு இதை கையாள்வது கடினமாக இருந்தால் அவர் உதவிகளை பெற்றிருக்கலாம். இவ்வாறான ஒரு முடிவை எடுத்தது மிகவும் கவலைக்குரியது. அடுத்ததாக இவருக்கு மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன் எனக்கூடிய ஒரு வருத்தம் இருந்திருக்க கூட சாத்தியம் இருக்கிறது. அதை அவர்கள் நினைக்க துவங்குவார்கள், இந்த பிள்ளைகளும் எனக்கு பிறந்ததாலே கஷ்டப்பட போகின்றன என்று நினைத்து அந்த பிள்ளைகளை கொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த டிப்ரெஷன் நோய் உள்ளவர்கள் அண்மையில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் மருந்தெடுத்தார்களே ஆனால் இது முற்றாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். கச்சத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கான உரிமை இந்திய மீனவர்களுக்கு இல்லை என இந்தியாவின் புதிய அரசாங்கமும் விளக்கம் அளித்துள்ளது. மீனவர்களின் பாதுகாப்பு தொடர்பான அமைப்பு ஒன்றினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கச்சத்தீவு கடற்பரப்பில் மீன்பிடிப்பதற்கான உரிமை இந்திய மீனவர்களுக்கு இல்லை என பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கமும் இதே நிலைப்பாட்டினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 1974 ஆண்டு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் இந்திய மீனவர்கள் பாரம்பரிய வழக்கப்படி மீன்பிடி வலைகளை உலர்த்துவதற்காகவும் இளைப்பாறி செல்வதற்காகவும் கச்சத்தீவை பயன்படுத்த முடியும் என நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தமிழகத்துக்கு படகு மூலம் சென்ற இலங்கையர்கள் 4வரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. படகு மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல் முனியை சென்றடைந்த 2 பெண்கள் உட்பட 4 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார். இவர்கள் மன்னார் மற்றும் வவுனியாவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மன்னாரில் இருந்து தலா 10,000 ரூபாய் பணத்தை படகுக்கு செலுத்தி தமிழகத்திற்கு வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி அகதி முகாமில் இருக்கும் தமது உறவினர்களை சந்திப்பதற்காகவே தமிழகத்திற்கு தாம் வந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். இதேவேளை தமிழகத்தில் தாக்குதல் நடத்துவதற்காக இலங்கை ஊடாக கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவலாம் என இந்திய புலனாய்வு பிரிவினர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து தமிழக கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இலங்கையர்களை ஏற்றிய படகு தமிழக கடற்கரையை வந்தடைந்தமை தொடர்பாக அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் அனுராதபுரம் பிரதேசத்துக்கு விஜயம் செய்தார். அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அங்கு வழிபாடுகளில் ஈடுபட்டார். அதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் பல்லேகம ஸ்ரீனிவாச தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். புராதன தொல்லியல் தடயங்கள் கடந்த காலத்தின் வரலாறுகளை எடுத்தியம்பும் ஆதாரங்களாகும். தொல்லியல் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியது எம் அனைவரதும் அவசியமான கடமையாகும். ஊவா மாகாணம் வெளிமடையில் உள்ள கேபிட்டிபுல வில்சன் கோட்டை கவனிப்பாரின்றி காணப்படுவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர்.
சூரியன் அஸ்தமிக்காத ராட்சியத்திற்கு எதிராக உருவாகிய ஊவா வெல்லச கிளர்ச்சி படைகளை ஒழிப்பதற்கென ஆங்கிலேயர்களால் பல கோட்டைகள் ஊவா மாகாணத்தில் அமைக்கப்பட்டன. அந்த கோட்டைகளுள் வலிமடு பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட 2 கோட்டைகளில் ஒன்றான கேப்பட்டிபோல வில்சன் கோட்டை முக்கியமானது. ஊவா பரணகம பகுதியில் அமைக்கப்பட்ட இந்த கோட்டை தற்போது முற்றுமுழுதாக சேதமடைந்து வருவதாக பிரதேசவாசிகள் கவலையுறுகின்றனர். ஊவா வெல்லச கிளர்ச்சியாளர்களை ஒழிப்பதற்கென தளபதி மேஜர் வில்சனின் தலைமையில் 1845ஆம் ஆண்டளவில் இந்த கோட்டை நிறுவப்பட்டுள்ளது. 15 அடி உயரமும் 40 அடி அகலமும் 90 அடி நீளமும் கொண்ட இந்த கோட்டை மிகவும் தரமான கருங்கற்களால் அமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களால் ஊவா வெல்லச கிளர்ச்சியாளர்களை கட்டுப்படுத்த முடியாமற் போன போது அந்த காலத்தில் ஆளுநராக இருந்த ராபர்ட் பிரவுன்ரிக் குதிரைப்படை ஒன்றினை கேப்பட்டிபோல பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த குதிரைப்படை கேப்பட்டிபோல வில்சன் கோட்டையில் தரித்து வைக்கப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. வரலாற்றின் மிக பெரும் கதையை கூறும் தொல்லியல் ஆதாரமாக உள்ள இந்த கோட்டை கைவிடப்பட்ட நிலையில் சேதமடைந்து வருவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். பாதுகாக்க சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலிமடையில் உள்ள கேப்பட்டிபோல பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. ஈழத்தில் தாய் தெய்வ வழிபாட்டின் தொன்மை மிகுந்த ஆலயங்களில் ஒன்றான மூதூர் கட்டைப்பரிச்சான் அம்மச்சி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த வேள்வி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஈழத்தின் கிழக்கில் மூதூர் கட்டைப்பரிச்சான் பிரதேசத்தில் அம்மன் நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள அம்மச்சி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த வேள்வி உற்சவம் இன்று நடைபெற்றது. மூதூர் பிரதேச மக்களின் வாழ்வியலுடனும் வரலாற்றுடனும் இரண்டர கலந்த அம்மச்சி அம்மன் ஆலயம் சுமார் 350 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையை கொண்டதாக சான்றுகள் கூறுகின்றன. கிராமிய வழிபாட்டு பாரம்பரியங்களுடன் தொடர்புடைய அம்மச்சி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த வேள்வி உற்சவம் ஆண்டுதோறும் பிரதேச மக்களினால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பண்பாட்டு நிகழ்வாகும். நேற்றைய தினம் கட்டைப்பரிச்சான் கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து மடைப்பட்டி பக்த அடியார்களால் கொண்டு வரப்பட்டு இரவு முழுவதும் அம்மனுக்கான பூசை வேள்வி ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நள்ளிரவின் பின்னர் தீ வளர்க்கப்பட்டு இன்று காலை 9:30க்கு பூசைகள் ஆரம்பமாகின. கன்னிமார் பூசை, அம்மன் பூசை, வாடியம்மன் பூசை, ஏனைய பரிவார தெய்வங்களுக்கான பூசை, தீமிதிப்பு, பரிகால பூசை, குளுத்திப்பாடல், கும்பம் செறிதல் என்ற தொடர் நிகழ்வுகளுடன் அம்மச்சி அம்மன் ஆலயத்தின் வேள்வி உற்சவம் நிறைவு பெற்றது. நேற்றும் இன்றும் இரவோடு இரவாக இடம்பெற்ற ஆலய வேள்வி வழிபாடுகளில் ஆயிரக்கணக்கான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு அம்மச்சி அம்மனின் அருளாசியை பெற்றனர். இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்களில் இலங்கை மின்சார சபையின் செயற்பாடுகளில் 18.6 பில்லியன் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் அனல் மின் உற்பத்தி அதிகரித்திருந்தமையே இதற்கு காரணம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருடத்தின் நடுப்பகுதிக்கான நிதி நிலைமைகள் தொடர்பில் குறிப்பிடுகின்ற நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு வருட ஆரம்பத்தில் ஏற்பட்ட வறட்சி மின்சார சபையின் செலவில் அதிக தாக்கம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த வருடம் முதல் 5 மாதங்களிலும் நீர்மின் உற்பத்தியை 50% பேண முடிந்ததோடு இந்த வருடத்தின் முதல் பகுதியில் நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளில் உரிய அளவில் மழை வீழ்ச்சி கிடைக்காமையினால் நீர்மின் உற்பத்தி 19.5% காணப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடம் குறித்த காலப்பகுதியில் மின் அலகொன்றுக்கு 17 ரூபாய் 70 சதம் உற்பத்திக்காக செலவாகியதோடு இந்த வருடம் குறித்த காலப்பகுதியில் 24 ரூபாய் 37 சதம் மின் அலகொன்றின் உற்பத்திக்காக செலவாகியுள்ளது. இந்த நிலையில் மின் அலகொன்றிற்கு 6 ரூபாய் 67 சதம் அதிகமாக செலவாகியுள்ளமையினால் முதல் 4 மாதங்களில் 18.6 பில்லியன் நட்டம் அடைந்துள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிடுகின்றது. புத்தளம் அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் 3ஆம் கட்ட மின் உற்பத்திகளை அடுத்த சில மாதங்களுக்குள் தேசிய மின் உற்பத்தியோடு இணைத்துக் கொள்ள முடியும் என்பதோடு இந்த நட்டத்தை குறைத்துக் கொள்ள முடியும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார சபையின் ஊடாக இந்த வருடம் 2900 மில்லியன் ரூபாய் லாபமாக பெற முடியும் என விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் பவித்ர வன்னியாராய்ச்சி அண்மையில் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். கழிவுகளை வெளியேற்றும் வடிகால்கள் எந்த அளவு சுகாதாரத்துக்கு அவசியமாக அமைகிறதோ அந்த அளவுக்கு அவை மனித வாழ்விற்கு பாதிப்பை ஏற்படுத்தியும் விடுகின்றன. இதற்கு சான்றாக புத்தளம் மாவட்டத்தின் கற்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொத்தாந்தீவு கிராமம் அமைந்துள்ளது.
இயற்கை அன்னையின் செழிப்புமிக்க இந்த கிராமத்தில் மனிதனின் செயற்பாடுகள் மூலம் கிராமத்தின் அழகு மாத்திரமன்றி சுகாதாரமும் கெட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கு காணப்படும் வடிகானால் தாம் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கல்பெட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொத்தாந்தி கிராமமானது. அங்கு வடிகால் பல வருட காலமாக அமைக்கப்பட்டும் என்றாலும் அது அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து துப்புரவு என்பதே செய்யாமல் காணப்படுகிறது. இதனால் மழை காலங்களில் தண்ணீர் நிறைந்து டெங்கு அது போன்ற மலேரியா போன்ற தொற்று நோய்கள் அதிகமாக ஏற்பட்டு இவ்வூர் பிரதேச மக்கள் அதிகமாக நோய்க்கும் தொற்று நோய்க்கும் உள்ளாகின்றனர். துப்புரவு செய்யப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் காணப்படும் இந்த வடிகான் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி விடுமோ என்று தாம் பயத்துடனேயே காலத்தை கழிப்பதாக இந்த பகுதி மக்கள் அச்சமடைகின்றனர். டயர்கள், பழைய பொருட்கள், பேணிகள் என்று பல கழிவுப் பொருட்கள் இந்த வடிகானில் தேங்கி கிடப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வடிகால் துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கும் பிரதேச மக்கள் இந்த வடிகானால் தமது இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். துர்நாற்றம் வீதியால் செல்லும் மாணவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் துர்நாற்றம் பெரும் ஒரு அசௌகரியமாக காணப்படுகிறது. கழிவுப் பொருட்கள் அதிகம் தேங்கியுள்ள நிலையில் காணப்படும் இந்த வடிகானை துப்புரவு செய்து தருமாறு தாம் பிரதேச சபையிடம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினர் அசமந்த போக்கை கொண்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதிலும் டெங்கு உயிர்கொல்லி பரவி வரும் நிலையில் இந்த வடிகான் டெங்கு நோய் நுளம்புகளின் இருப்பிடமாக அமைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வாழும் மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டியது உரிய தரப்பினரின் கடமை அல்லவா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இனி வெளிநாட்டுச் செய்தி. இந்தியாவின் தென் சென்னையில் கட்டடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46ஆக உயர்வடைந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்குண்டவர்களை மீட்கும் பணிகளுக்காக உயர் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. குறைந்தது 25 பேராவது கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என்ற அச்சம் நிலவுவதுடன் மீட்பு பணிகள் 5வது நாளாக தொடர்ந்தும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சென்னை போரூர் அருகே கடந்த சனிக்கிழமை மாலை இடிந்து விழுந்த 11 மாடி கட்டடத்தில் 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கொண்டிருந்தனர். இவர்களை மீட்கும் பணியில் தேசிய இடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் கடந்த 5 நாட்களாக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் சூப்பர் 16 சுற்று நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது. இது தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. வணக்கம். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்றே கூற வேண்டும். காலிறுதி சுற்றுக்கு 8 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. நேற்றைய தினம் 2 போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஒரு போட்டியில் அர்ஜென்டினாவும் மற்றைய போட்டியில் பெல்ஜியமும் வெற்றி பெற்றன. இந்த போட்டி தொடர்பான தகவல்களை முதலில் பார்ப்போம். சுவிட்சர்லாந்து மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான போட்டி சாவோபோலோவில் நடைபெற்றது. போட்டியின் முழு நேரம் முடியும் வரை 2 அணிகளாலும் கோல் அடிக்க முடியவில்லை. இதனால் வெற்றியை தீர்மானிக்க மேலதிக நேரம் வழங்கப்பட்டது. மேலதிக நேரம் முடிவுக்கு வர 2 நிமிடங்களே இருக்கையில் டி மரியா வெற்றிக்கான கோலை போட்டார். 1-0 எனும் கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. சூப்பர் 16 சுற்றில் கடைசி போட்டியில் பெல்ஜியம் மற்றும் அமெரிக்க அணிகள் மோதின. போட்டியின் முழு நேரம் கோலின்றி முடிவடைய வெற்றியை தீர்மானிக்க மேலதிக நேரம் வழங்கப்பட்டது. மேலதிக நேரத்தில் பெல்ஜியம் 2 கோல்களை போட அமெரிக்க அணியால் 1 கோலையே அடைய முடிந்தது. அதற்கமைய 2-1 எனும் கோல் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்று காலிறுதியை உறுதி செய்தது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் காலிறுதி சுற்று எதிர்வரும் 4ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதன் முதல் போட்டியில் கொலம்பியாவை பிரேசில் எதிர்த்தாடுகின்றது. காலிறுதி சுற்று தொடர்பான தகவல்களை அடுத்ததாக பார்ப்போம். காலிறுதி சுற்றில் பிரான்சுடன் ஜெர்மனியும் நெதர்லாந்துடன் கோஸ்டாரிக்காவும் மோத உள்ளன. ஜூலை 5ஆம் தேதி நடைபெறும் காலிறுதி சுற்றின் கடைசி போட்டியில் பெல்ஜியம் மற்றும் அர்ஜென்டினா அணிகள் விளையாட உள்ளன. இலங்கையின் தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் 153 பேருடன் பயணித்த படகு கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் நெருக்கடிக்குள்ளாகியதாக தகவல்கள் பதிவாகி தற்போது சில நாட்கள் கடந்துள்ளன. எவ்வாறாயினும் காணாமல் போன படகு மற்றும் பயணிகள் தொடர்பில் ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றன.
கிறிஸ்மஸ் தீவிற்கு அருகில் ஆஸ்திரேலிய கடற்படையின் கண்காணிப்பினூடாக கண்டுபிடிக்கப்பட்ட படகில் இருந்த புகலிட கோரிக்கையாளர்களுடனான தொழில்நுட்ப தொடர்புகள் கடந்த சனிக்கிழமையுடன் துண்டிக்கப்பட்டதாக கிறிஸ்மஸ் தீவின் ஷே ஆணைக்குழுவின் தலைவர் கார்டன் தாமஸை மேற்கோள் காட்டி ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குறித்த படகு தொடர்பில் அறிவித்த சிட்னி மார்னிங் ஹெரால்ட் பத்திரிகையின் புகலிட நடவடிக்கைகள் தொடர்பான செய்தியாளர் சேரா ஒயிட் இந்த நிலைமை குறித்த நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெளிவுபடுத்தினார். ஆஸ்திரேலியாவின் ஃபேர்ஃபாக்ஸ் ஊடக நிறுவனத்திற்கு அமைய இந்த படகில் இருந்ததாக கூறப்படும் 4 பேரின் பெயர்கள் மற்றும் அவர்களின் பிறந்த தினம் என்பவற்றை சட்டத்தரணிகள் சிலர் கேட்டறிந்து கொண்டுள்ளதாக பதிவாகியுள்ளது. பிரதமர் டானி அபோட்டின் அரசாங்கம் பாதுகாப்பு கோரி வருபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் தமது சர்வதேச பொறுப்பை நிறைவேற்றுவார்களா என அறிந்து கொள்வதற்கு ஆஸ்திரேலிய பிரஜைகளுக்கு உரிமை உள்ளதாக சிட்னி மார்னிங் ஹெரால்ட் பத்திரிகைக்கு கருத்து தெரிவித்த ஆஸ்திரேலிய மனித உரிமை தொடர்பான சட்டத்தரணியான டேவிட் மென் குறிப்பிட்டுள்ளார். தாம் எடுக்கும் தீர்மானங்கள் சட்ட ரீதியானதும் நியாயமானதும் என ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு நம்பிக்கை இருக்குமாயின் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க தேவையில்லை என ஆஸ்திரேலிய மனித உரிமைகள் தொடர்பான சட்ட நிலையத்தின் பணிப்பாளர் டேனியல் வெப் அந்த பத்திரிகைக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். இதேவேளை தற்போது எழுந்துள்ள நிலைமை தொடர்பில் தம்மிடம் வினவப்படவில்லை என ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். ஆஸ்திரேலிய புகலிட சட்டங்களுக்கு அமைய இவ்வாறானதொரு நிலைமையின் போது அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு குறித்த நாட்டின் உயர்ஸ்தானிகர் அல்லது தூதுவரிடம் வினவுவதற்கான தேவை ஏற்படாது. இதற்கு முன்னரும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டிருந்ததாக ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்தியாவின் பாண்டிச்சேரி பிரதேசத்திலிருந்து புறப்பட்ட படகுடனான தொடர்புகள் கடந்த சனிக்கிழமை காலை முதல் துண்டிக்கப்பட்டதாக புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் செயற்படும் ஆஸ்திரேலிய நிறுவனமான ரெஃப்யூஜ் ஆக்ஷன் கோலிஷன் இணைப்பு அதிகாரி இயன் ரிங்டவுன் அந்த நாட்டு ஊடகங்களுக்கு கடந்த சனிக்கிழமை குறிப்பிட்டிருந்தார். ஆஸ்திரேலிய தகவல்களுக்கு அமைய கிறிஸ்மஸ் தீவிலிருந்து 175 கடல் மைல் தொலைவில் அல்லது 300 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருந்த படகில் குறைந்த மட்ட எரிபொருளை காணப்படுவதாக படகில் இருந்து கிடைத்த இறுதி தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகில் இருந்த 153 தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களும் இலங்கையர்கள் எனவும் தென்னிந்தியாவின் பாண்டிச்சேரியில் மீன்பிடி படகொன்றில் ஏறி ஜூன் மாதம் 13ஆம் தேதி புறப்பட்டுள்ளதாக 24 மணித்தியாலங்களுக்கு பின்னர் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சிட்னி மார்னிங் ஹெரால்ட் பத்திரிகை குறிப்பிட்டிருந்தது. அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட தினத்தில் ஆஸ்திரேலிய புகலிட நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சர் ஸ்காட் மாரிசனின் அலுவலகம் அவ்வாறானதொரு படகு குறித்து உறுதிப்படுத்துவதை நிராகரித்தது. குறித்த புகலிட கோரிக்கையாளர்களுடனான படகு காணப்பட்டதாக கூறப்படும் கிறிஸ்மஸ் தீவிற்கு அருகில் ஆஸ்திரேலிய சுங்கத்திற்கு சொந்தமான ஓஷன் புரொடெக்டர் கப்பல் இறுதியாக இந்த படகை அவதானித்ததாக 48 மணித்தியாலங்களுக்கு பின்னர் தி கார்டியன் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை ஆஸ்திரேலிய தேசிய வானொலி சேவையான ABC ரேடியோ இது தொடர்பில் ஆஸ்திரேலிய பிரதமர் டானி அபோட்டிடம் வினவிய போது இவ்வாறானதொரு படகு தொடர்பில் கருத்து தெரிவிப்பதிலிருந்து அவர் விலகி இருந்துள்ளார். எனினும் தமது நாட்டிற்கு வருகை தரும் படகுகளை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அன்றைய தினம் வெளியான தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரியவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது புகலிட கோரிக்கையாளர்கள் எவரும் ஒப்படைக்கப்படவில்லை என கூறினார். அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.